திருமறை குர்ஆன் 23 ஆண்டு காலமாக கொஞ்சம் கொஞ்சமாக காலத்தின் தேவைக்கு ஏற்ப அருளப்பட்டது என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். இவ்வாறு அல்லாஹ்வால் அருளப்பட்ட இந்த வேதம் ஆரம்பத்தில் சில சட்டங்களை, சில விதிமுறைகளை மனிதர்களுக்கு வழங்கியது. பிறகு காலங்கள் சென்றதற்கு பிறகு, சூழ்நிலைகள் மாற்றமடைந்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சட்டங்களை திருத்தி வேறு விதமான சட்டங்களை, வேறு விதமான விதிமுறைகளை வழங்கி, ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த சட்டங்கள் இந்த விஷயத்திலே நீங்கள் இனிமேல் செயல்படுத்த வேண்டாம், இப்பொழுது அருளப்பட்டிருக்கிற இந்த சட்டத்தை நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் சில சட்டங்களை, சில வசனங்களை, ஆரம்பத்தில் இறக்கி அருளப்பட்டவைகளை பிறகு மாற்றி இருக்கிறார். இது சம்பந்தமாகவும் நாம் திருமறை குர்ஆனிலே தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள் ஏராளம் இருக்கிறது. திருக்குர்ஆனிலே இதை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற பொழுது 2வது அத்தியாயம் 106வது வசனத்திலே சொல்லுகிறான், மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா. மா நன்சஹ் மின் ஆயத்தின் அவ் நுன்சிஹா. நாம நம்முடைய இந்த வசனத்தில் ஏதேனும் ஒரு வசனத்தை நாம் மாற்றினாலோ அல்லது மறக்கடிக்க செய்தாலோ, நஅதி பி கைரின் மின்ஹா அவ் மிஸ்லிஹா, அதைவிட சிறந்த ஒன்றையோ அல்லது அதை போன்ற ஒன்றையோ நாம் கொண்டு வருவோம். அப்ப என்ன விளங்குதுன்னா, சில வசனத்தை நாம மாத்துவோம்னு அல்லாஹ் சொல்றோம். சில வசனங்களை நாம் மாற்றி உங்களுக்கு வேற சட்டத்தை வழங்குவோம். அந்த சட்டம் ஒன்று ஏற்கனவே வழங்கப்பட்டதை விட சிறந்ததாக இருக்கும் அல்லது அதற்கு ஒத்ததாக இருக்கும் என்ற கருத்துப்பட இந்த வசனம் பேசுகிறது. இதே கருத்திலே வேறு வேறு வார்த்தைகளை கொண்டு வேறு வேறு இடங்களில் இறைவன் சில செய்திகளை நமக்கு சொல்லுகிறார். 16வது அத்தியாயம் 101வது வசனம், அதுல அல்லாஹ் சொல்லுகிறான், வைதா பத்தல்னா ஆயத்தம் மகான ஆயத்தின், ஒரு ஆயத்துடைய இடத்திலே இன்னொரு ஆயத்தை நாம் மாற்றிவிட்டால், வல்லாஹு ஆலமு பிமா யுனஸ்ஸிலு காலு இன்னமா அன்த முஃப்தர், அவர்கள் சொல்லுகிறார்கள் இவராக இட்டு கட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள். ஒரு வசனத்துக்குரிய இடத்துல அந்த வசனத்துக்கு பதிலாக வேற ஒரு வசனத்தை வச்சாச்சுன்னா, ஏற்கனவே சொன்னது ஒண்ணு இப்ப வேற ஒண்ணு மாத்தி மாத்தி சொல்றாரு, இது இவராத்தான் சொல்லுகிறாரோ என்று அவர்கள் இவர்தான் இட்டு கட்டுகிறார் என்று சொல்லுகிறார்கள். வல்லாஹு ஆலமு பிமா யுனஸ்ஸில், எதை இறக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவர். அவனுக்கு எப்ப எதை இறக்கணும்னு தெரியும், எப்ப எந்த வசனத்தை தரணும்னு தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி அவன் சட்டத்தை தருவான். அவன் தான் எல்லாவற்றின் மீது ஆற்றல் உடையவன் என்ற கருத்துப்பட வசனங்களை மாற்றுவேன் என்று இந்த 16:101 அல்லாஹ் சொல்லுகிறான். இதே கருத்துப்பட 17வது அத்தியாயம் சூரத் பனி இஸ்ராயில் 86வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலையின் ஷினா லநذهبن بالذي اوحينا اليك, நாம் நாடினால் உமக்கு வழங்கி இருக்கிற இந்த வஹி செய்தியை நாம் போக்கி விடுவோம். இது ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றது. அதாவது நபிக்குன்னு எந்த சுய அதிகாரமும் கிடையாது. விரும்பினா நான் நினைச்சா தருவேன், நான் நினைச்சா நிப்பாட்டிக்குவேன் என்று சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் இதை சொல்றான். ஆனாலும் இதற்குள்ள அல்லாஹ் சொல்ல செய்தி என்னன்னா, மறைமுகமா நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய செய்தி என்னவென்றால், அல்லாஹ் விரும்பினால் இறைவன் அருளி இருக்கிற அந்த வஹி செய்தியில் சிலவற்றை போக்குவான், சிலவற்றை மாற்றுவான், சில சட்டங்களை திருத்துவான், புதிய சட்டங்களை வழங்குவான் என்பதனை இதிலிருந்து நம்மால் விளங்கிக் கொள்ள முடிகிறது. இது மாதிரி எத்தனையோ செய்திகளை எல்லாம் மாற்றி இருக்கிறான். அதை இன்றைக்கு பல பேர் உலகத்துல இது மாதிரி வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு, ஆரம்பத்தில் ஒரு சட்டம் பிறகு ஒரு சட்டம் மாற்றப்பட்ட வசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு, இது என்ன இறைவன் சொல்றீங்க, முக்காலத்தை அறிந்தவன் சொல்றீங்க, எல்லாம் அறிந்த ஞானியிடம் இருந்து வந்திருக்கிற வேதம் என்று சொன்னால் ஒரே நேரத்துல ஒரே சட்டத்தை போட்டு முடிக்க வேண்டியதானே. ஆரம்பத்தில் ஒரு சட்டம், கொஞ்ச நாளைக்கு பிறகு திரும்ப அந்த சட்டத்தை மாத்துறாருன்னா அறிவில்லைன்னு தானே அர்த்தம். ஒருத்தருக்கு பூரணமான அறிவு இருந்தால் பின்னாடி என்ன தேவைப்படுமோ அதையே முதல்ல சொல்லிடலாம். ஏன் அல்லாஹ் சொல்லல? நாம சில விஷயங்களை மாத்துவோம். மனிதர்களின் அடிப்படையில ஒரு காரியத்தை, ஒரு வேலையை செய்ய சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வேலையை செஞ்ச பிறகு ஆகா இவனை விட்டு செய்ய விட்டா வேலையை கெடுத்து விடுவான், வேணாண்டா நீ போகாத, இந்த ஆளு போன வேற ஆளை மாத்தி விடுவோம் சில நேரத்துல. அப்ப அவன் போய் அந்த காரியத்தை செஞ்சு ஏருக்கு மாறாக ஒரு காரியத்தை செய்யக்கூடாத விதத்துல செஞ்சு முடிச்ச உடனே அப்பதான் நமக்கு அனுபவம் வருது, அப்பதான் அறிகிறோம், பட்டறிகிறோம். பட்டதுக்கு பிறகுதான் புத்தி வருதுமாங்கல்ல, அது மாதிரி நாம திருத்திக்குவோம். அல்லாஹ் அப்படியே திருத்துவான். பட்ட ஒரு சட்டத்தை சொன்னான், அவனுக்கு செய்யற வேலையை பார்த்து ஆகா இந்த சட்டம் ஆய்ப்படாத போல இருக்குது, அப்ப நம்ம மாத்திக்குவோம்னு அல்லாஹ் மனிதர்கள் செய்யறதை பார்த்து விட்டு அதுல ஏற்படக்கூடிய அந்த குறைபாடுகளை கண்டறிந்து விட்டு அதுக்கு பிறகு சட்டத்தை மாற்றுகிறான் என்று சில பேர் குற்றம் குறைகள் சொல்லிக் கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் உண்மையிலே திருமறை குர்ஆன் இந்த சட்ட மாற்றம் இருக்குத எதை அவங்க குறை சொல்றாங்களோ, இறைவனுடைய வேதம் இல்லை என்று விமர்சனம் செய்கிறார்களோ, அதற்கு ஆதாரமாக காட்டுகிறார்களோ, நன்றாக சிந்தித்து பார்த்தால்
அதுதான் இறைவனின் வேதம் என்பதற்கு ஒரு பெரிய சான்று. அது உள்ள அல்லாஹ் ஒரு பெரிய செய்தியை சொல்றான். இது ஒரு பெரிய அறிவாளியிடம் இருந்து வந்திருக்கிற காரணத்தினால் இப்படி சட்டம் மாற்றப்பட்டிருக்கிறது. மாற்றப்படவில்லை என்று சொன்னால் அப்பதான் முட்டாள்கிட்ட இருந்து வந்திருக்குன்னு வரணும். அல்லாஹ் சட்டத்தை மாத்தி இருக்கிறான, மாற்றி இருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய அறிவாளி, அதனால்தான் சட்டத்தை மாத்திரான். அறிவாளி இல்லாதவன் தான் ஏற்கனவே இப்படியே செய்ய, கெட்டாலும் சரி மாத்திரா என்ன ஆனாலும் சரி இப்படியே செய்யன்னு சொல்லுவா. யார் சொல்லுவா? விவரம் இல்லாதவர்கள் சொல்வார்கள். விவரம் உள்ளவர்கள், எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் காலத்திற்கு தகுந்தாற் போட்டு சட்டத்தை சில நேரங்களில் மாற்றத்தான் செய்வார்கள். உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம், ஒரு தாய் பிள்ளைய வளர்க்கிறா. ஆரம்ப ஸ்டேஜ்ல பிள்ளைக்கு என்ன உணவுப் பொருள் கொடுப்பா? குழந்தை பிறந்த புதுசுல குழந்தைக்கு பாலை கொடுப்பா, நீர் ஆகாரம் கொடுப்பா. நாளை ஆரம்பத்துல வேற இறைச்சி மீன் இது மாதிரியான எந்த சாப்பாடும் கொடுக்க மாட்டான். ஆக ஒரு 5 வயசு 8 வயசு 10 வயசுன்னு வரும்போது நல்ல பிரியாணி ஆக்கி போட்டு தின்னும்பா. ஆரம்பத்துல புள்ள பிரியாணி கேட்ட கொடுப்பாளா? பிரியாணியை தொட்டுறாத, பிள்ளை கையில கொஞ்ச நாள் கொடுக்கலாம், ஒரு துண்டு கொடுக்கற பிள்ளை வாயில கொடுத்துறாங்கன்னு சத்தம் போடக்கூடிய ஒரு தாய் 10 வருடத்திற்கு பிறகு அந்த தாயை ஒரு கறி துண்டை பொறிச்சு வச்சு கறியை தின்னு, ஏன் திங்க மாட்டேங்கிற, தின்னாதான உடம்புக்கு நல்லது, நோஞ்சா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறிய, உன் வயசுல எனக்கு பிள்ளையெல்லாம் பாரு என்ன தீவனம் திங்கிறானோ நீ தான் திங்கிறியன்னு திட்டுறாள. இது எதனால்? அந்த தாய் மாறுபட்டாளா முரண்பட்டாளா? முரண்படல. அவளுக்கு ஏற்கனவே முதலே தெரியும் இந்த வயசுல இந்த பருவத்துல இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்க கூடாது, அதனால் கொடுக்காம இருந்தார். 10 வயசு வந்த பிறகு இப்போ இந்த பிள்ளைக்கு இதை கொடுக்கணும், அந்த நேரத்துக்கு தகுந்தார் போன்று அந்த தாய் நடந்து கொண்டாள் என்று சொல்லுவோமா, அல்லது தாய் முரண்பட்டு விட்டாள் என்று சொல்லுவோமா? முதல்ல ஒண்ணு சொன்னா பின்னாடி ஒண்ணு சொன்னா மாத்தி மாத்தி பேசுறா, என்ன பொம்பளை வா அப்படியா? அப்போ கரெக்டா நடந்துகிட்டா, ஒரு அம்மா அம்மா எப்படி நடக்கணும் அப்படி நடந்துக்கிட்டான்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி திருமறை குர்ஆனில் ஆரம்பத்தில் அவர்களுடைய காலம், அவர்களுடைய சூழ்நிலை, அந்த திருமறை குர்ஆனை சந்திக்கக்கூடிய முதல் மனிதர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவற்றையெல்லாம் கவனத்தில் கொண்டு சில சட்டங்களை அல்லாஹ் சொல்லுகிறார். அந்த சூழ்நிலைகள் மாறுகிறது, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் மாறுகிறது, அவர்களுடைய குணாதிசயங்கள் மாறுகிறது. அதற்கு பிறகு இந்த சட்டம் தேவையில்லை என்று அல்லாஹ் வேறு சட்டத்தை கொண்டு வருகிறார். ஊர்ல சட்டங்கள், உலகத்துல எத்தனையோ கவர்மெண்ட் இருக்கு, கவர்மெண்ட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான சட்டத்தை போட்டுக்கிட்டே இருக்கு. இப்ப பாருங்க, சமீபத்தில் போட்டாங்க எஸ்பி பட்டத்துல 145 போட்டாங்க. 145 தடை உத்தரவு, உள்ள நுழையக்கூடாது போட்டுச்சா. இது மாதிரி ஒவ்வொரு 144 போடுவாங்க, ஊரடங்கு உத்தரவுன்னு போடுவாங்க. எவனும் வெளியில தெருவில் 2 பேரும் சேர்ந்து பேசக்கூடாது, கூடி நிக்க கூடாது, நின்னாம சுட்டு தள்ளிடும் சட்டத்தை போடு. ஒரு 6 மாசத்துக்கு பிறகு அந்த சட்டத்தை வாபஸ் வாங்கிரு. ஒரு வருஷத்துக்கு பிறகு சட்டத்தை வாபஸ் வாங்கிடுறாங்க. வாபஸ் வாங்காம வச்சிருந்தா என்ன சொல்லுவோம் நாம? என்னடா சரியான கிணக்கு இருக்கலாம் பணம் உள்ள இருக்குது. சட்டம் போட்டா அந்த சூழ்நிலை இருந்துச்சு, பிரச்சனையா இருந்துச்சு, அடிதடியா இருந்துச்சு, சட்டத்தை போட்டாங்க, வாபஸ் வாங்க வேண்டியதானே. 6 மாசம் ஆயிடுச்சுல, 1 வருஷம் ஆயிடுச்சுல, சூழ்நிலை மாறிடுச்சுல. இப்ப சூழல் மாறிவிட்டால் வாபஸ் வாங்கினால்தான் நல்ல கவர்மெண்ட், வேற சட்டத்தை போட்டாதான் சரியான கவர்மெண்ட். சட்டத்தை மாற்றவில்லை என்று சொன்னால் கவர்மெண்ட் சரியில்லை என்று நாம் சொல்வோம். கவர்மெண்டுடைய சட்டத்திட்டங்கள் சரியில்லை. அப்ப சட்டத்தை மாற்றுகிறவன் தேவைக்கு தகுந்தார் போன்று, இடத்திற்கு தகுந்தார் போன்று யார் மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையிலே சரியான சட்டத்தை உலகத்திற்கு வழங்குகிறவர்கள் என்று நாம் தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் திருமறை குர்ஆன் சில சட்டங்களை ஆரம்பத்தில் வழங்கியது, தேவைக்கு ஏற்ப வழங்கியது. அந்த நேரத்தில் இது தேவை, அதற்கு பிறகு தேவை மாறிவிட்டது, பிறகு சட்டத்தை இறைவன் மாற்றிவிட்டான். ஆனா இது புரிஞ்சுக்காம, இதனுடைய தத்துவத்தை யதார்த்தத்தை உண்மையை புரிஞ்சுக்காம எதுல மாற்றக்கூடாது தெரியுமா? மாற்றக்கூடாதுன்னு சொன்னா வரலாறுகளை பத்தி பேசுவோம்ல, கடந்த கால செய்திகளை, அதுல மாத்தி சொல்லக்கூடாது. ஆரம்பத்தில் ஒண்ணு சொல்லிவிட்டு கிமு 4300 ஒரு ஆள் இருந்தாரு, அவர் நல்ல பெரிய, அவரை பத்தி எல்லாமே புகழ்ந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மாசம் கழிச்சு திரும்ப ஒரு ரசனை அடிக்க வச்சு அந்த ஆளை பத்தி சொன்னோம்ல, அந்த ஆள் நல்லவர்னு சொன்னோம், நல்லவர் இல்லப்பா கெட்டவர்னு மாத்தினா இப்ப விவரம் கெட்டவர்னு அர்த்தம். ஏன்னா கடந்த கால வரலாறுகளை பற்றி சொல்லுகிற பொழுது நடந்ததை சொல்லுகிறோம், நடந்ததை மாத்திரைக்கு என்ன இருக்குது, என்ன நடந்துச்சுன்னு தெளிவா தெரிஞ்சா தெரிஞ்சது சொல்லிட வேண்டியதான். நடந்தது தெரியாதவன் தான் முன்னுக்கு பின் உணர்வான். திருமறை குர்ஆன் எத்தனையோ வரலாறுகளை சொல்லுகிறது, சொல்லக்கூடிய எந்த வரலாற்றிலுமே முரண்பாடுகள் இல்லை. எந்த வரலாறையுமே முதல்ல ஒண்ணு சொல்லிவிட்டு திரும்ப அந்த வரலாற்றை மாற்றி சொல்ல அந்த பழக்கம் இல்லை. திருக்குர்ஆன் கடந்த கால நிகழ்வுகளை உள்ளதை உள்ளபடி சொல்கிறது, எந்த மாற்றத்திற்கும் இடமில்லாத வகையிலே சொல்லுகிறது. சட்டங்கள் விஷயத்தில் மாத்திரம்தான் இது மாதிரி ஆரம்பத்தில் ஒரு சட்டமும் பிறகு அந்த சட்டத்தை மாற்றக்கூடிய ஒரு பழக்கமும் திருமறை குர்ஆனுடைய பாணியிலே இடம்பெற்றிருப்பதை பார்க்கிறோம். அந்த சட்டங்கள் மாற்றப்படுவது என்பது அவன் இறைவன் என்பதை
இது இறைவனிடமிருந்து வந்த வேதம் என்பதை நிரூபிப்பதற்கு ஒரு பெருத்த ஒரு மிக முக்கியமான ஒரு சான்றாக இருக்கிறது என்பதனை முதலிலே நாம் அடிப்படையிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்து அல்லாஹ் என்னென்னலாம் மாத்தினா, அப்படி எத்தனை சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கிறது, என்ன சட்டம் முதல்ல சொன்னா, என்ன சட்டம் இரண்டாவது சொன்னா என்று பார்க்கிறதுக்கு முன்னாடி இதுல இன்னொரு தகவலை, இன்னொரு செய்தியை நாம இந்த விஷயத்துல புரிந்து கொள்ளணும். இது சம்பந்தமா என்ன சொல்லுவாங்கன்னா, அரபியில பொதுவாக முதல்ல இறங்கிய வசனம், பிறகு அந்த வசனத்தை மாற்றி இறங்கிய வசனம் இருக்குல்ல, முதல்ல இறங்கிய வசனத்தை மன்சூக் என்று சொல்வார்கள், மாற்றப்பட்ட வசனம். பின்னாடி இரண்டாவது வந்த வசனத்தை நாசிக் என்று சொல்வார்கள், மாற்றக்கூடிய வசனம். ஆரம்பத்தில் வந்த வசனத்தை இந்த வசனம் மாத்திடுச்சு. முதல்ல